இந்த மாவிலைக்கு ஒரு பெரிய ஒரு தன்மை உண்டு. இந்த மாவிலையை அழகாக கட்டிட்டோம்னா அந்த வீட்டுக்குள்ளே தீமைகள் வராதுன்னு நம்பினாங்க. இந்த வாச கதவில் 2 பக்கமும் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு கும்பிடுவாங்க. அதுக்கு மேலே இந்த மாவிலையானது அப்படியே மாலை மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. மாவிலை இருந்தால் அந்த வீட்டில் தீமைகள் வராது, நோய் நொடிகள் வராதுன்னு. அதே அந்த மாதிரி தோரணம் மாதிரி அந்த வீட்டில் யாருக்காச்சும் அம்மை போட்டி இருந்ததுனாக்கா கொத்து கொத்தா வேப்பிலையை கட்டுவாங்க. ஸோ வரவங்க உஷாராக இருங்க. இது எல்லாம் ஒரு சமிக்ஞையில் அவங்க செய்கிற காரியத்துலேருந்து நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் பூஜை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, மாவிலை கொத்தை எடுத்து அந்த கலசத்தில் வைப்பாங்க. அடியில் கலசம், அதில் தண்ணீர் ரொப்பி அதில் மற்ற தாதுக்கள்லாம் போட்டு அதில் ஒரு தேங்காயை வச்சு இறைவனுடைய சிகை மாதிரி அந்த மாவிலையை அழகாக வைப்பாங்க இல்லையா? ஆக மொத்தம் மாவிலை இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கிறது இல்லை.